வணக்கம் பிளான் வித் பார்த்தா நேயர்களே. இதுவரை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் டூல் சொல்லப் போறேன். அந்த டூல வச்சு நீங்க லட்சாதிபதியோ, கோடீஸ்வரனாவும் ஆயிடலாம். அந்த டூல வச்சு நீங்க கடன்காரன் ஆகாம தப்பிக்கவும் தப்பிக்கலாம். இந்த டூல் உங்களுக்கு வேணுமா? அப்படின்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு இது உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இத கேட்கறதோட இல்லாம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட வளர்ச்சியான உங்களுக்கு விஷயங்கள் எங்களோட அணுகணும்னா எங்க அணுகலாம். இங்க கீழ குடுத்திருக்க நம்பர்ல எங்க அணுகலாம். அதோட நீங்க இமெயிலும் எங்களுக்கு அனுப்பலாம். இந்த இமெயில் அட்ரஸும் இதுல குடுக்க சொல்றேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. இப்போ நம்ம சப்ஜெக்ட் குள்ள போலாம். இப்ப எல்லாருக்குமே ஒரு கனவுகள் இருக்கு. எல்லாருக்குமே கோடீஸ்வரன் ஆகணும், லட்சாதிபதி ஆகணும்னு ஒரு கனவுகள் இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியாம தடுமாறுறாங்க. சில நேரங்கள்ல மக்கள் வந்து ஏமாத்துறதுக்கு நெறைய கூட்டங்கள் இருக்கு. ஏன்னா மக்களுக்கு ஆசைகள் அதிகமா இருக்கு. அதனால ஏமாத்துறதுக்கான ஒரு கூட்டம் ரெடியா இருக்காங்க. அவங்கள எப்படி ஏமாத்தலாம்னு ஒரு ட்ரை பண்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா ஒண்ணே ஒண்ணு சொல்லிக் குடுக்க போறேன். அந்த டூல வச்சு உங்கள ஏமாத்துறவனையும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு பணம் சேர்க்கணும்னாலும் இந்த டூல வச்சு நீங்க பண்ணிக்கலாம். ஆனா இது ஒன்லி டூல். இத எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னா, எங்கள மாரி ஒரு முகவர அணுகுங்க. இப்ப நாங்க உங்களுக்கு இத எப்படி இந்த டூல யூஸ் பண்ணி நீங்க ஃபர்தரா எப்படி குரோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்ப எல்லாருக்குமே ஒரு கனவுகள் இருக்கு. இவ்வளவு என்ட்ட கொஞ்சமா தான் பணம் இருக்கு. இத வச்சு ஜாஸ்தி நான் பெருக்கணும்னு ஆசையா இருக்கு. அதே நேரத்துல நம்மள்ட்ட வந்து யாராவது ஒருத்தரு இவ்வளவு வட்டி குடுக்குறேன், உன் பணத்த குடு. நான் உனக்கு வந்து சீக்கிரத்துல பணத்த குடுத்துர்றேன் அப்படின்னு சொன்னாலும் ஆசையா இருக்கு. ஏன்னா சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ஆசைகள் வருதுன்னா, நீங்க எனக்கு பணம் குடுங்க. வருஷத்துக்கு உங்களுக்கு 100% ரிட்டர்ன் குடுக்குறேன்றாங்க. இல்ல வருஷத்துக்கு உங்களுக்கு 50% ரிட்டர்ன் குடுக்குறேன்றாங்க. வருஷத்துக்கு 36% ரிட்டர்ன் குடுக்குறாங்க. இது மாரி சொல்றாங்க. இப்போ நம்ம ஒருத்தர் வந்து வருஷத்துக்கு நம்மளுக்கு 36% குடுக்குறான்னு சொன்னாருன்னா, நம்மளால அவர் என்ன அளவுக்கு லாபம் பண்ணா நம்மளால குடுக்க முடியும். இது நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு 36% குடுக்குறேன்னு ஒரு ஆள் சொல்றாருன்னா, அவரு எவ்வளவு லாபம் எடுக்கணும்? இல்லையா? நம்மளுக்கு 36 குடுத்தா அவருக்கு ஒரு 36% வேணுமா? 72% ஆயிடுச்சா? அப்போ நான் வந்து வியாபாரம் நடத்தினா, அந்த வியாபாரத்துல கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வர வேண்டாமா? அந்த செலவுகள் இருக்காதா? அது ஒரு 10, 20% இருக்காதா? அப்போ 100% ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணா தான் உங்களுக்கு 36% கிடைக்கும். இது பிராக்டிகலா பாசிபிள் இல்லையா? சில நேரங்கள்ல எவ்வளோன்னு சொல்ல மாட்டாங்க. சார் உங்க பணத்த 2 வருஷத்துல நான் ரெட்டிப்பாக்கி குடுத்துர்றேன். குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எவ்வளவு வட்டி குடுப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. தோராயமா. இப்போ நம்ம இந்த 72 அப்படின்ற அந்த ஃபார்முலா இதான் உங்களுக்கு ஒரு சூத்திரம் நான் உங்களுக்கு குடுக்க போறது. இத நீங்க உபயோகப்படுத்தினா, உங்க வாழ்க்கையில நீங்க கடன் படாம எஸ்கேப் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்க கேப்பிட்டலே லூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ ஒருத்தர் உங்களுக்கு சொல்றாரு, 2 வருஷத்துல உங்க பணத்த நான் டபுள் ஆக்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 72 டிவைடட் பை 2 அப்படின்னு அந்த ஃபார்முலா இருக்கணும். அப்படின்னா என்ன சொல்றாரு? 36% வட்டி தரேன்றாரு உங்களுக்கு. 36% வட்டி குடுத்தாருன்னா 2 வருஷத்துல டபுள் ஆக்கிடுறேன் உங்க பணத்த அப்படின்னு சொல்றாரு. சோ நம்மளால 36% கிடைக்குமா? கிடைக்காதா? நம்மளுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, 36% நம்மளுக்கு குடுத்தான்னா என்ன வியாபாரம் பண்றான்? இது சரியா இல்லையா? வியாபாரம் இல்லையா? நம்ம பணம் குடுக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்போ வருஷத்துல 2 வருஷத்துல உங்க பணத்த ரெட்டிப்பு பண்ணி குடுக்குறான்னா, நம்மளால குடுக்கக்கூடாது பணம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இன்னொரு ஆசை நம்மளுக்கே சில நேரத்துல ஆசை இருக்கும். சரி என் பணத்த 3 வருஷத்துல எப்படியாச்சும் டபுள் ஆக்கிணும் அப்படின்னு சில பேருக்கு ஆசை இருக்கும். 3 வருஷத்துல டபுள் ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா நான் சொல்ற ஃபார்முலால 72 டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? சார் மேத்தமேட்டிக்ல ரொம்ப வீக் சார் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படலாம். அப்ப வீக்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கால்குலேட்டர் மொபைல்லயே இப்ப கால்குலேட்டர் இருக்கு. அத வச்சு போட்டுக்கலாம். இப்போ 72 டிவைடட் பை 3ன்னு போட்டீங்கன்னா 24ன்னு வரும் உங்களுக்கு. அப்போ ஆண்டு ஒன்றுக்கு நீங்க 24% வட்டி எடுத்தீங்கன்னா, 3 ஆண்டுல உங்க பணம் டபுள் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றோம். ப்ளீஸ் நீங்க இதையே கன்டினியூஸா நினைச்சுக்க கூடாது. கடந்த 3 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் ஃபண்ட் கிட்டத்தட்ட 30% ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன ஆயிருக்கும் உங்க பணம்? நமக்கே 24% தான் ட்ரிபிள் ஆயிடும். ஆனா உங்கள பணம் நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, டபுளுக்கு மேல உங்களுக்கு பணம் ஏர்ன் பண்ணியிருக்கணும். ஏன்னா பிகாஸ் 30% ரிட்டர்ன் கிடைக்கும். 72 டிவைட் பை 30 போட்டீங்கன்னா, 24 போட்டாலே 3 இயர்ஸ். அப்ப 30 போட்டா 2 1/2 இயர்ஸ்ல உங்க பணம் டபுள் ஆயிருக்கும். ஸோ இது மாரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 30% ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா உங்க பணம் இந்த வருஷத்துக்குள்ள டபுள் ஆயிருக்கணும் 3 வருஷத்துக்குள்ள. ஆனா நம்மளுக்கு லாங் டர்ம் அது மாரி கிடைக்குமா? மிட் கேப் பார்த்தீங்கன்னா 25% 3 வருஷத்தோட ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. லாங் டர்ம் கிடைக்காது. அப்ப லாங் டர்ம் நம்மளுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கலாம். நார்மலா மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க வந்து சின்ன ஏஜா இருக்கு, கோல்ஸ் லாங்கா இருந்ததுன்னா நீங்க ஒரு 15 வருஷம் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த 72 டிவைடட் பை 15 போட்டீங்கன்னா 4.8ன்னு வரும். அப்படின்னா நீங்க இன்னைக்கு ஒரு பணம் முதலீடு பண்ணீங்கன்னா 4.8 வருஷத்துல அந்த பணம் டபுள் ஆயிடும். ஓகே. இப்போ நீங்க இன்னொரு இலக்குகள் இருக்கலாம். சரி என்ட்ட வந்து ஒரு உங்க குழந்தையோட ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டேன்னு வச்சுக்கோங்க. சின்ன எக்ஸாம்பிள். இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் சில பேர் குடுக்குறாங்க.
அந்த பணம் வந்து நீங்க கலெக்ட் பண்ணி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த பர்த்டேக்கு உங்க பேரண்ட்ஸோ உங்க ஃபாதர் இன் லாவோ மதர் இன் லாவோ யாரோ ஒருத்தர் ஒரு 1,00,000 சொல்றாங்க. இந்த பணத்தை உங்க குழந்தையோட எஜுகேஷன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க அந்த 1,00,000 நீங்க முதலீடு போட்டுறீங்க. அந்த 1,00,000 முதலீடு போட்டீங்கன்னா 18 ஆண்டு காலம் கழிச்சு அந்த முதலீடு எவ்வளவு ஆயிருக்கும்? எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்படியே ஒரு ஆன்சர்னா எவ்வளவு போயிருக்கும்? இப்போ நம்ம பாக்குறோம் 4.8%, 4.8 இயர்ஸ்ல நம்ம பணம் டபுள் ஆகுது அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா 15% ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணோம்னா 4.8 இயர்ஸ்ல நம்ம பணம் டபுள் ஆயிடும். இப்போ உங்க குழந்தைக்கு இந்த ஆண்டுன்னு வரும்போது 1,00,000 கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆகும்? 4.8 இயர்ஸ்ல 2 lakhs ஆயிடும். 9.6 இயர்ஸ்ல இது எவ்வளவு ஆகும்? 4 lakhs ஆகும். 14.4 இயர்ஸ்ல எவ்வளவு ஆகும்? இது வந்து கிட்டத்தட்ட 8 lakhs ஆயிடும். அப்போ 18 இயர்ஸ் அந்த குழந்தை வரும்போது என்ன ஆயிருக்கும்? அந்த பணம் 13.3 lakhs ஆயிருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் 1,00,000 தான். இது எப்படி இது ஆயிடுச்சு இந்த 13.3 lakhs? இதுதான் இந்த கூட்டு வட்டியோட மகிமை. இந்த கூட்டு வட்டியோட மகிமை புரிஞ்சுக்கணும்னா இந்த 72 ஃபார்முலா நம்மளுக்கு புரிஞ்சுதுன்னா புரிஞ்சிடும். இல்ல இன்னொன்னு உங்களுக்கு தெரியல, உங்களால என்னால இன்ட்ரெஸ்ட்லாம் என்னால கால்குலேட் பண்ண, ஆனா எனக்கு இயர் தெரியும். எனக்கு 8 வருஷத்துல இந்த பணம் டபுள் ஆகணும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு வட்டி ஏர்ன் இந்த பணம் 8 வருஷத்துல டபுள் ஆயிடும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்போ நம்ம 72 ஃபார்முலாவை 2 விஷயமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு, உங்களுக்கு வட்டி தெரிஞ்சதுன்னா அதால டிவைட் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இல்ல நம்மளுக்கு வருஷத்துல இவ்வளவு வருஷத்துல எனக்கு டபுள் ஆகணும் அப்படின்னா நீங்க அந்த 72 கிட்ட அந்த வருஷத்தை டிவைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 8 வருஷத்துல என் பணம் டபுள் ஆகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா 72 டிவைடட் பை 8 போட்டீங்கன்னா 9%. அப்போ நீங்க 9% வட்டி ஏர்ன் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருஷத்துல உங்க பணம் டபுள் ஆயிடும். இப்போ உங்க பணத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? உங்க பணத்தை 8 வருஷத்துல டபுள் ஆகணும், என்ன ரிட்டர்ன் கிடைக்கணும்? 9%. இப்படிதான் நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த கூட்டோட மகிமை 72 போடும்போது இது ப்ரிசைஸா இருக்குமானா 72 ஒரு ப்ராடர் ஃபார்முலா. இது ரொம்ப ப்ரிசைஸான ஃபார்முலா கிடையாது. இது ப்ராடர் ஃபார்முலா. இது நீங்க வந்து எஸ்ஐபிக்கு மாசம் மாசம் எஸ்ஐபி போடுறது அது மாதிரி பண்ண முடியாது. இதுல இன்னொரு சின்ன டூல்ஸோட நீங்க ஆட் பண்ணி இந்த டூலோட ஒரு எஸ்ஐபியை நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லம்சம் எஸ்ஐபி ஆட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ சின்ன பழைய எக்ஸாம்பிளுக்கே நம்ம போகலாம். இப்போ உங்க குழந்தையோட 1 இயர் பர்த்டே போதோ ஒருத்தர் 1,00,000 கொடுத்துட்டாங்க. அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்க இன்னொரு கேள்வி கேட்பீங்க, சார் நீங்க சொன்னீங்க 13 லட்சம் வந்துச்சுன்னு, அப்ப இந்த இன்ஃபிளேஷன்ல கணக்குல எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ உங்க குழந்தை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்க குழந்தைக்கு 18 வருஷம் எவ்வளவு செலவு பண்ணீங்க? ஒரு 10,00,000 எக்ஸாம்பிளுக்கு நீங்க பணம் செலவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க கிராஜுவேஷனுக்கு. இந்த 10 லட்சம் என்ன ஆயிருக்கும்? இப்போ இந்த குழந்தை 18 வயசு ஆகும்போது அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ 10 லட்சம் ஆகுது. நம்ம ஆவரேஜ் இன்ஃபிளேஷன் எவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம்? எப்பயுமே பார்த்தா இந்தியாவில் 7% சொல்றோம். அப்போ 72 டிவைடட் பை 7 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 7.2 வரும். அதனால என்ன சொல்றாங்க? 10 வரும். அப்படின்னா என்ன சொல்றோம்? எவ்ரி 10 இயர்ஸ் நீங்க பணம் இன்ஃபிளேஷன் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த வருஷம் 10 லட்சம் இருந்ததுன்னா இன்ஃபிளேஷனால 10 வருஷம் கழிச்சு இந்த பணம் என்ன இருக்கும்? 20 லட்சம் ஆயிருக்கும். இன்னொரு 8 வருஷம் இருக்கு இல்லையா? அந்த 8 வருஷத்துல என்ன ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 32 லட்சம் 33 லட்சம் ரூபாய் இருக்கும். கிட்டத்தட்ட 33.8 lakhs ஆயிருக்கும் உங்களுக்கு. அப்போ நம்ம 1 லட்சம் ஏத்தினே 1 லட்சத்துக்கு நம்ம 72 ஃபார்முலால 15 போட்டுனே வந்தா 13.4 lakhs வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு எவ்வளவு கிட்டத்தட்ட ஷார்ட் ஃபால் இருக்கு? கிட்டத்தட்ட 20.4 lakhs ஷார்ட் ஃபால் இருக்கு. அப்போ நம்ம மாசம் மாசம் நீங்க ஒரு எஸ்ஐபி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2,050 ரூபாயில ஒரு எஸ்ஐபி பண்றீங்க. 2,050 ரூபாயில ஒரு எஸ்ஐபி பண்ணினே வந்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 20 lakhs கிட்டத்தட்ட கொடுத்துரும் உங்களுக்கு. அப்போ 20 lakhs கிட்டத்தட்ட வந்துன்னா இந்த 13.4 lakhs plus 20 lakhs உங்களோட மார்ஜினல் ஷார்ட் ஃபால் இருக்கலாம். இல்ல மார்க்கெட் அப்நார்மல் ரிட்டர்ன் பை லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கொடுத்த மாதிரி கொடுத்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு சைஸ் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கும். அங்கேருந்து 14% தான் இதோட ஜாஸ்தி ரிட்டர்ன் வந்துருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு 72 ஃபார்முலா வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு எவ்வளவு நாள்ல உங்க பணம் ரெட்டிப்பாகும் கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு வட்டி எடுத்துனா எவ்வளவு நாள்ல உங்க பணம் ரெட்டிப்பாகும்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளவு வருஷத்துல என் பணத்தை டபுள் ஆக்கணும்னா அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ உங்களை ஒருத்தர் ஏமாத்த ட்ரை பண்றாரு. 2 வருஷத்துல உங்களோட பணம் டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் அப்படின்னா இந்த 72 ஃபார்முலால போட்டு நீங்க அதை வகுத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்றாரு உங்க வருஷம் 2 வருஷத்துல உங்க பணம் டபுள் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளால டபுள் ஆகணும்னா என்ன பண்ண முடியும்? 72 டிவைட் பண்ணா 36% வட்டி கொடுக்கும். 36% இவரால் கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பணத்தை அவர்கிட்ட கொடுக்க மாட்டீங்க. உங்க பணம் உங்கள்கிட்ட சேவ் ஆயிடும். அப்போ ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா இதை நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க உங்களோட கடன்காரன்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். உங்க பணத்தை எடுக்கிறதுல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். உங்க பணத்தை பெருக்கிறதுக்கும் எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ இந்த டூல் தான். இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணி நம்ம கோஆர்டினேட் பண்ணா உங்களுக்கு பண்ணலாம். இப்போ இந்த டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்க லட்சாதிபதியோ கோடீஸ்வரன் ஆகணும்னா இங்க கீழே கொடுத்துருக்க நம்பரை அணுகி எங்க ஸ்டாஃப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அசிஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுலேருந்து உங்க வாழ்க்கையில வளமான ஒரு சூழ்நிலை போறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. திஸ் இஸ் சுரேஷ் மார்சாதி, சர்டிஃபைட் ஃபைனான்ஷியல் பிளானர். நீங்க பிளான் வித் பார்த்தா சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த 72 ஃபார்முலா என் ஃப்ரெண்டுக்கு 4 பேருக்கு தெரிஞ்சா நல்லது அப்படின்னு நீங்க
பெரிய மனசோடு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது உபயோகமா இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம கண்டிப்பா வரலாம். லாஸ்ட் டைம் சில பேர் சொல்லியிருந்தாங்க ஆடியோ சரியில்லைன்னு. இந்த வாரம் ஆடியோ கரெக்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா எங்களோட குவாலிட்டி எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. பை.